நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. மக்களவை தேர்தலில் இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடக்கும் 88 தொகுதிகளில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் கள நிலவரங்களை செய்தியாளர் பார்வையில் விவரிக்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் நிரஞ்சன் குமார். அவரிடம் கள நிலவரங்கள் குறித்து நாம் கேட்கலாம். நிரஞ்சன், 88 தொகுதிகளில் மக்களவை தேர்தல், இரண்டாம் கட்ட மக்களவை தேர்தல் நடக்க போகுது இல்லையா? நீங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கீங்க. அங்க இப்ப இந்த டைம் வரைக்கும் எத்தனை சதவிகிதம் வாக்கு பதிவாயிருக்கு? மேலும் ஏதேனும் பிரச்சனை இருந்திருக்கா இது வரைக்கும்? பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இந்த வெயில் தான் அதிகப்படியான பிரச்சனையா இருக்கிறத பார்க்க முடியுது. கரெக்டா இந்த லைவுக்கு முன்னாடி தான் செய்தியாளர் வேதவல்லியும் சரி, தனியார் வானிலை ஆய்வாளர் ஜான் பிரதீப்பும் சரி, வெயில் எந்த அளவிற்கு இருக்குது, எவ்வளவு மோசமா இருக்குது அப்படின்றத விவரிச்சுட்டு இருந்தாங்க. தென் மாநிலங்கள்லயே அந்த மாதிரி நிலைமைனா வட மாநிலங்கள்ல இன்னும் நிலைமை மோசமா இருக்கு. இப்போ சரியா இந்த நேரத்தில் இப்ப நான் உத்தரப்பிரதேசத்துடைய தேர்தல் நடைபெறக்கூடிய காசியாபாத் மாவட்டத்துல தான் இருக்கிறேன். 40 டிகிரிக்கு எனக்கு தலைக்கு மேல வெயில் சுட்டெரிக்கிறத பார்க்க முடியுது, உங்களால பார்க்க முடியும். இது ஒரு வாக்குச்சாவடி மையம். இங்க மக்கள் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில், காலையில் நம்ம ஒரு 5:30 மணியிலிருந்து இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களுக்கெல்லாம் நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காலை நேரத்தில் கிட்டத்தட்ட 100 கணக்கானவங்க வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினதை பார்க்க முடியுது. ஆனா இப்ப மதியம் நேரம் அப்படின்றதுனால ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் மக்கள் வராங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், காசியாபாத் மாதிரியான பகுதிகள் டெல்லியுடைய எல்லை பகுதிகள் அப்படின்றதுனால டெல்லிக்கு வேலைக்கு போறவங்க காலையிலே வாக்கு செலுத்திட்டு போயிட்டாங்க. மற்ற மாநிலங்களையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கிறதா. உத்தரப்பிரதேசத்தில் காலை 11 மணி அளவில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் படி 24% வாக்கு அப்படின்றது இந்த 8 தொகுதிகளில் மட்டும் பதிவாகி இருக்கு. இதுவே அசாம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 27.43, பீகார்ல 21.68, பீகார்ல தான் இருக்கலே ரொம்ப குறைவா வாக்குப்பதிவு ஆயிருக்கு 11 மணி அளவுப்படி. சத்தீஸ்கர்ல 35.47%, கேரளாவில் 25.61% பதிவாகி இருக்கு. மகாராஷ்டிராவில் இரண்டாவது கட்டமாக வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் சுமார் 18% வாக்குகள் மட்டும்தான் பதிவாயிருக்கு. மணிப்பூர் ரூரல் பகுதியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய வாக்குப்பதிவுல 33.22%. கடுமையான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கக்கூடிய மணிப்பூர் மாநிலத்தில் மிக அதிக அளவில் வாக்குப்பதிவு 11 மணி அளவிலேயே பதிவாகிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுவே பெங்களூரு மாதிரியோ இல்ல டெல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய காசியாபாத் மாதிரியான இந்த மாதிரியான நகரங்கள்ல ரொம்ப குறைவான எண்ணிக்கையில ரொம்ப ஸ்லோவான முறையில தான் இந்த வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கிறதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது. நிச்சயமா இந்த வெயில் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரா இருக்கிறதையும் நேர்ல பார்க்க முடியுது. நிறைய பேர்கிட்ட பேச முடிஞ்சது. வெயில் நேரத்தில் எங்களால் வெளியவே வர முடியல, பார்க்க முடியும். இருக்கக்கூடியவங்க கொடை வச்சுக்கிட்டோ இல்ல தலையில முக்காடு போட்டுக்கிட்டோ தொப்பி அணிஞ்சுக்கிட்டோ தான் வராங்க. உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு என்னதான் பந்தெல்லாம் போடப்பட்டிருந்தாலும் காத்தே அடிக்காத இந்த கடுமையான வெப்பம் அப்படின்றது மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல். டெல்லியில எல்லாம் எந்த அளவுக்குன்னா அரசு அலுவலகங்கள்ல இருந்து தனியார் அலுவலகங்கள் வரைக்கும் விடுமுறை அளிக்கக்கூடிய அளவிற்கு வட மாநிலங்கள்ல குளிர், இந்த வெப்பத்துடைய தாக்கம் இருக்கும். குளிரும் அப்படிதான் இருக்கும், வெப்பத்துடைய தாக்கம் இன்னமும் அதிகமா இருக்கும். அதனால காலையில கொஞ்சம் விறுவிறுப்பா தொடங்கின வாக்குப்பதிவு அப்படியே மந்தமாயிருக்கு வட மாநிலங்கள்ல. கர்நாடகா மாதிரியான மற்ற மாநிலங்களையும் தென் மாநிலங்களையும் இதே நிலைமைதான் இருக்கிறத தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள் மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறமா மீண்டும் வாக்குப்பதிவு தொடங்கணும்னா விறுவிறுப்பு அடையிறதுக்கு 3-3:30 மணிக்கு மேல மாலை நேரத்துக்கு அப்புறம் தான் மீண்டும் மக்கள் அதிக அளவில் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பெரும்பாலும் எல்லா இடங்களையும் இதே மாதிரியான நிலைமை இருக்கிறத பார்க்க முடியுது. ராதா, இப்போ இந்த வெயில் காரணமா வாக்குப்பதிவு தற்பொழுது மந்தமான நிலையில இருக்கிறதா நீங்க சொல்லியிருந்தீங்க. காலையில விறுவிறுப்பா வாக்குப்பதிவுலாம் நடந்ததா? மாலை எந்த அளவுக்கு மக்கள் வரக்கூடும் நம்ம எதிர்பார்க்கலாம்? மாலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் தேர்தல் ஆணையம் அந்த எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்ற விவரங்களை கொடுப்பாங்க. காலை 9 மணிக்கு ஒரு செக்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 11 மணிக்கு கொடுத்திருக்கிறாங்க. 1 மணியோடது இன்னும் சற்று நேரத்தில் வரும் அப்படின்னு நமக்கு எதிர்பார்க்கப்படுது. 11 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலா பதிவானது. பெரும்பாலான இடங்கள்ல 25%க்கும் குறைவாதான் இருக்கு. இப்போ மேலும் ஒரு 15-20% வரைக்கும் ஆயிருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
மாலை 3 மணிக்கு மேல அதிகரிக்கக்கூடிய அந்த வாக்கு சதவிகிதம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தெருக்கள்லயே வந்து தொடர்ந்து அவங்க இ ரிக்ஷாலையோ இல்லாட்டி ஒரு ஆட்டோலையோ வாக்களிக்க வாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரங்கள் பண்ணக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது. அங்கங்க அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்களும் ஏஜென்ட்டுகளை போட்டு வாக்களிக்க வர்றதுக்கான விஷயங்களை வந்து அவங்க முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வெப்பம் கொஞ்சம் குறையணும். மாலை 5 மணி வரைக்கும் இருந்தா, ஏன்னா எலைட் ஏரியால இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் வராம போறதுக்கான காரணம் அதுவா தான் இருக்கும். ஆனா இந்த தேர்தல் அப்படி இல்லாம அந்த நிலைமை மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பெரும்பாலும் அபார்ட்மெண்ட்டுகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த அபார்ட்மெண்ட் வாசல்கள்லயே கூட அவங்க வச்சிருக்கிறாங்க. டெல்லி மாதிரியான இந்த வலய பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு கிராமம் மாதிரி ஒரு 1500 பேர், 2000 பேர், 5000 பேர் வசிக்கக்கூடிய மாதிரியான பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்டுகள் அப்படின்றது இருக்கும் அங்க ஏற்பாடு. ஆனா குறைவான எண்ணிக்கையில தான் இந்த அபார்ட்மெண்ட்டுகள்ல வாக்குப்பதிவு பதிவாகிட்டு இருக்கு அப்படின்றதான் நம்மளால நேரடியாக தொடர்பு கொண்டு அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட கேட்கும் பொழுது தெரிஞ்சுக்க முடியுது. மற்றபடி மீரட் மாதிரியான ஒரு இடங்கள்லயோ, மதுரா மாதிரியான கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயோ மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் வெயில் தாழணும், இல்ல இந்த வெப்பம் கொஞ்சம் குறையணும், கொஞ்சம் மிதமான சூழல் நிலவணும், அப்பதான் மக்களும் வருவாங்க. ஏன்னா வெளியே வந்து வரிசையில காத்திருக்கிறது அப்படின்றது சாதாரண காரியம் கிடையாது. இங்க பார்க்க முடியும், உங்களால வெறும் ஒரு சின்ன பந்தல், அந்த என்ட்ரன்ஸ் இடத்துல மட்டும்தான் பந்தல் போட்டிருக்காங்க. மற்றபடி பெரிய வரக்கூடிய இடங்கள் எல்லாம் வெயிலாதான் இருக்குது. அதனால வெயில் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மக்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு மீண்டும் வர தொடங்குவாங்க. நிச்சயமாக நிரஞ்சன், 11 மணி நிலவரப்படி 24% வாக்குகள் பதிவாகி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. மாலை நேரத்துல இதுக்கப்புறமா எவ்வளவு சதவீதம் வாக்குகள் பதிவாகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். நாமக்கல் நகரின் சிறந்த அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.